ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? உங்கள்கிட்ட மிஞ்சினது வந்து உங்களுடைய உயிர் மட்டும் மிச்சம் இருக்கும். உங்களுடைய மனசு, உங்களுடைய வார்த்தைகள் தான் மிச்சம் இருக்குது. இந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து டைம் வாங்க முடியும். உங்களுடைய எண்ணம் கொடுக்காமல் நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்மகிட்ட இருந்தோம்னா, இந்த மாதிரி யாருக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்குதோ அவங்கள கூப்பிட்டு பேசி அதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் நீங்கள் அப்போ தான் வைக்க முடியும். அப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து உங்களை வந்து ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லை வீட்டு வாசல் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இதுக்கு வந்து ஊரை விட்டு ஓடுறதோ அல்லது சூசைட் பண்ணிக்கிறதோ அப்படிங்கிறதும் வழிமுறை கிடையாது. மாறாக வந்து நம்ம அதை செஞ்சோம்னு சொன்னால் உங்களுடைய கடன் சுமை வந்து இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு தகப்பன் வந்து அந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா கடன் கொடுத்தவங்க வந்து சும்மா விட்டுருவாங்களா என்ன? அவங்களுடைய ஃபேமிலியை வந்து அவங்களுடைய மனைவியும் குழந்தைங்களையும் வந்து பேசுவாங்க, காலம் முழுவதும் பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு செகண்ட், அதாவது ஒரு 10 செகண்டில் நம்முடைய உயிர் போயிடும்.